Hi friends, வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரட் அல்வா தான். எப்படி சிம்பிளாகவும் குயிக்காகவும் சுவையாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை செய்ய 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டீ போகிற டைமுக்குள்ளே நம்ம போட்டு முடிச்சிடலாங்க. இது செஞ்சிடலாங்க. இது பிகினர்ஸுக்கும் பேச்சுலரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுக்காக இதில் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இதெல்லாம் நெய்யில் நம்ம வறுக்க வேணாம், முந்திரி பருப்பு மட்டும் தான் நம்ம வறுக்க போகிறோம். பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லாவும் சத்தாகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துடுங்க. பாருங்கள், பிகினஸாக இருந்தால் பாருங்கள், இந்த நல்லா தோலை இது மாதிரி முழுமையாக எடுத்துருங்க எல்லாத்துலேயும். இப்போ அடுத்து கேரட் திருவுறதில் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் நைஸாக இருக்கிற பக்கம் நல்லா நைஸாக விடுற பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கேரட்டை எல்லாத்தையும் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கேரட்டையும் பாருங்கள் திருவிக்கலாம். இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி விடுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இது மாதிரி எல்லா கேரட்டுமே நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை பாருங்கள், இப்போ திருவியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ஒரு 1/2 டம்ளர், அதாவது 100 கிராம் பால், 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துப்போம், அதை ஹீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த திருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பால் ஒரு 100 கிராம் எடுத்தால் போதுங்க. சர்க்கரை 150, உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்ட அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாலும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம பாலில் தான் இந்த கேரட்டை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எடுத்துக்கிட்ட 100 கிராம் இதை நல்லா அப்படியே இதில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அடுப்பு. இப்போ நல்லா இதில் கிளறி விட்டுக்கோங்க. நெய்யில் வதக்கினதுக்கப்புறம் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பால் பத்தலைன்னா அப்போ நடுவில் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. பாருங்கள், இப்போது வெந்திருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாலெல்லாம் நல்லா அதில் சுண்டி இருக்கணுங்க. பால் இல்லாமல் இருக்கணும், நல்லா அதில் கலந்துருக்கணும் இந்த கேரட்டோட. பாருங்கள், கேரட்டும் நல்லா வெந்திருக்கணும். 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம திருவி வச்சுருக்கோம், நெய்யில் வறுத்துருக்கோம், அதனால் நல்லாவே வெந்திருக்கும். பாலெலாம் சுண்டினதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரையை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 150 எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் 100 தான் போட்டிருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்ட கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். சர்க்கரையை கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரமும் சர்க்கரையை ஓவராக போட்டு கிண்டிட்டு இருக்க வேண்டாங்க. அப்புறம் சர்க்கரை பாவு மாதிரி ஆயிடுச்சோம். இந்த பாருங்கள் எப்படி கொதித்து வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்துகிற ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் போதும் இந்த ஸ்வீட்டு, நான் நிறுத்திக்கிட்டேன். அதிகமாகவும் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகவே கெட்டியாக இருக்காது. சர்க்கரை அப்படியே பாவு அப்படியே நின்றுட்டுருக்கும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. 100 போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா. இப்போ முந்திரி பருப்பை ஒரு ஸ்பூன் நெய்யில் வறுத்துக்கோங்க. நெய்யும் அதிகம் நம்ம சேர்த்துக்க தேவையில்லைங்க, இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் முந்திரி பருப்புக்காக போட்டிருக்கேங்க. இந்த 2 ஸ்பூனே போதும். இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நமக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் அடுப்பை நிறுத்திக்கலாங்க.
நிறுத்திக்கிட்டு அதிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த ஹீட்டில். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுவையாக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க எல்லாம் அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கோங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த பாதாம் பிஸ்தாலாம் அப்படியே போட்டுடலாங்க, நெய்யெல்லாம் வறுக்க வேண்டாம். கடைசியாக அப்படியே நறுக்கி தூவி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக செஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.